இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாலும் ஜெயிச்சது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 10 கிணி ஏறியுது. நம்மள அடிமையா வச்சிருந்த பிரிட்டிஷ்காரன் அரை மணி நேரம் பேசுறான். பக்கத்து நாடான பங்காளி நாடான பாகிஸ்தான்காரன் 10 மணி நேரம் பேசுறான். பாகிஸ்தானுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் இவரு இந்திய அணியை பாராட்டி இருக்கிறாரு. ஆனா வஞ்ச புகழ்ச்சியோட பாராட்டி இருக்கிறாரு. BCCI ஹெட் கோச் கம்பீர் இவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய திட்டத்தை சொல்லி முழுக்க முழுக்க பாராட்டி இருக்கிறாரு. இந்திய அணி ஜெயிச்சிருக்குதுன்னு சொல்றதை விட இந்திய அணி நிர்வாகம் ஜெயிச்சிருக்கு. அந்த நிர்வாகத்தோட கொள்கை, அதுக்கப்புறமா அணியினுடைய கட்டமைப்பு இதெல்லாம் ஜெயிச்சதுனாலதான் வேர்ல்டு கப்பை இந்திய அணி ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா சஞ்சு சாம்சன் தனியாளா நின்னு ஒட்டுமொத்த எதிரணிக்கு சவாலா நின்று இருக்கிறாரு. கூடவே அபிஷேக் சர்மா இவர் ஒரு குழந்தை, முற்றிலும் சொல்ல போனா சின்ன பையன் தான். ஆனா அவருடைய ஆட்டம் அனுபவசாலி மாதிரி முதிர்ச்சியா இருந்தது. அவர் கிரிக்கெட்ல இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இந்திய அணி சில வீரர்களை சரியான நேரத்துல தூக்கி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கு தேவையான நேரத்துல விடை கொடுத்து இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீம்ல இருந்தவங்க, கேப்டனா இருந்தவங்க. ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் இவங்களை தூக்குறது சரியான முடிவு தான் 2026 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இன்னைக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்படி தப்பான டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு பொறாமையில இருக்கிறவன் பாராட்டுற மாதிரி பாராட்டி ஒருத்தனோட வெற்றியை ஏத்துக்க முடியாம குறை மட்டுமே சொல்லுவான். அந்த மாதிரி ஆளுதான் இந்த அக்தர். என்னப்பா சொல்ற, சரியாதான பாராட்டி இருக்கிறாரு, இவரை போயிட்டு விமர்சனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையா நினைச்சு பாருங்களேன், 2024 T20 வேர்ல்டு கப் அப்போ கோச்சா இருந்தது யாரு? ராகுல் டிராவிட். அந்த போட்டி முடிஞ்சதுமே தான் பதவியிலிருந்து பதவி விலகிட்டாரு ராகுல் டிராவிட். கூடவே யாரெல்லாம் தானா முன் வந்து ஓய்வு அறிவிச்சாங்க? ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா. யாரும் அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி டீமை விட்டு தூக்கல. அந்த நேரத்துல கம்பீர் கூட கோச்சரா இல்ல. அதுவும் இல்லாம 5 மணி நேரம் ஓடிஐ விளையாடுறவங்களுக்கு, IPL T20 விளையாடுறவங்களுக்கு இந்த இடத்துல இன்டர்நேஷனல் T20 விளையாட தெரியாதா? அவங்களுக்கு தேவையானது ஓடிஐ வேர்ல்டு கப். அதுல மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும்னு அவங்க T20ல இருந்து தானா முன் வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சரியா பாராட்டிட்டு கடைசியில மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி ஜாம்பவான்கள் விஷயத்துல விஷத்தை கக்கி இருக்கிறாரு ஷோயப் அக்தர்.